வரலாறு என்பது நம்மளுடைய வெறும் புத்தகத்தில் மட்டும் இருக்கிறதா நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு அப்படி கற்பிக்கப்படுது. ஆனால் நம்மளை சுற்றி எவ்வளவோ வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கவனிப்பாரற்று அப்படியே காணாமல் போயிடுது. அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். வரலாற்று மேலே ஆர்வம் உள்ளவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, நான் இப்போ இந்த வந்திருக்க இடம் வந்து சமணர்கள் வாழ்ந்த இடம். அங்கே வந்திருக்கேன். சமணர்கள் இங்கிலீஷில் ஜெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஐயனாக இருக்கணும், அங்கே வந்திருக்கேன். இங்கே தான் சமணர்கள் வாழ்ந்த படுகைகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பாறை. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. பொதுவாகவே சமணர்கள் வந்து மலைப்பாங்கான இடத்த தான் இருப்பாங்க. அந்த குளிர்ச்சி இப்போ எனக்கு வெளியில் நல்ல ஹாட்டாக இருந்துச்சு. பட் இங்கே வந்தோம், அந்த குளிர்ச்சியை பார்த்தோன்னே நம்மளுக்கே இங்கேயே வாழ்ந்தலாமான்னு அப்படின்னு கூட தோணும். அந்தளவுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு அமைதி, நிசப்தம் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஒரு இடம், இன்றைக்கி வந்துட்டேன். இதில் அந்த சமண காலத்தில் எழுதப்பட்ட வட்டெழுத்துக்கள் தெரியுது உங்களுக்கு. ஆனால் சிதைஞ்சு போய் தான் இருக்கும் வட்டெழுத்துக்கள். இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ். பட் இதை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது. இதில் போட்டிருக்காங்க ராக் பெட்ஸ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல. என்னுடைய நேயர்கள், என்னுடைய நண்பர்கள் நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வரலாற்றை பற்றி ஒரு உணர்வு வேணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அதனால் எனக்கு முடிஞ்சாலாம் நான் வந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு வட்டெழுத்து தான். பட்டு பல காலமாக இது வந்து டைரெக்டாக வெயிலையும் மழையிலையும் ரொம்ப வருஷமாக கிடக்கிறதுனால அந்த எழுத்துக்கள் ஃபுல்லாமே சிதறடைஞ்சிட்டு. பட் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா எத்தனை வருஷங்கள், ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கலாம் தெரியாது. சமணர்களுடைய முக்கியமான ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நம்மளுக்கு பள்ளி அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கூல், பள்ளி. இந்த பள்ளிங்கிற வார்த்தை வந்து சமணர்கள் கண்டுபிடிச்ச வார்த்தை தான். சமணர்கள்ட்டேருந்து தான் நம்மளுக்கு வந்துச்சு, தமிழ் சமூகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த பள்ளிங்கிற வார்த்தை சமணர்கள் கொண்டு வந்தது நினைக்கும் போது. அப்புறம் இங்கே ஒரு சின்ன வருத்தம் எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ் மக்கள் பண்ணுறக்கூடியது தான். வழக்கம் போல் இங்கேயும் மது பாட்டில்கள் நிறைய கிடக்கு, பிளாஸ்டிக் பாட்டில். இங்கே அந்த நிழல் இருக்கனால வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வரலாற்றுக்கு வந்து அந்த வரலாற்று சிறப்பு முக்கியமான இடத்த நாம் வந்து பாதுகாக்கட்டாலும் அட்லீஸ்ட் அழிக்க வேண்டாமே, அதை வந்து எதுவும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாமே, அதை டேமேஜ் பண்ண வேண்டாமா, அதை நீங்கள் டச் பண்ணாமே இருந்தாலும் போதும். அது காலப்போக்கில் அழிகிறது ஓகே, ஆனால் நீங்கள் டச் பண்ணாமே இருந்தால் கூட அது இருக்குங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வரலாற்று இடத்த அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இருக்கோ அறிவு இருக்கோ இல்லைன்னு தெரில. ஆனால் அங்கே போயிட்டு தான் தவறான செயலெலாம் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தான் நான் பார்க்குறேன். எந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருந்தாலும் சரி, அதை பற்றி புரிதல் இல்லாமல், அறிவு இல்லாமல். ஸோ இது ஃபுல்லாக அதை சுற்றி உள்ள இடங்களை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது சமணர்கள் படுக்கிற அந்த படுகைம்பாங்க. அப்புறம் பிராமி எழுத்துக்கெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நம்ம அப்படியே சுற்றி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாமே பச்சை அழகாக இருக்குது.
என் பைக் அப்படி தூரத்தில் நிற்கி. அவர் பாவம் என் கூட ரொம்ப ட்ராவல் பண்ணி நிறைய வெயிலையும் மழையில் நிற்கார். ஆனால் எங்கே போனாலும் நம்பிக்கை இருக்குது அவர் தானே. இப்போ பஸ்ஸில்னா இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. நம்ம அங்கே முன்னாடி அந்த ஐயனார் குளத்தில் ஸ்டாப் கிடையாது. ஸோ பைக்கு தான் நம்ம வர முடியும். யாருக்கு இந்த இடத்துக்கு வரணும் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களை கூப்பிட்டு வரேன்.